தற்போது நாம் பார்க்கிற மிக முக்கியமான விஷயம் மத்திய கிழக்கில் போர் பதட்டம். அது மட்டுமல்லாமல் போர் நிவர்த்தி ஆகக்கூடிய அளவில் ஒரு சமாதானத்திற்கான வழி தெரியவில்லை. ஒரு இன்எவிட்டபிள் சிச்சுவேஷன் டு பி அப்பியர், அதாவது தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. தி எக்ஸிஸ்டன்ட் கிரைஸ் இஸ் கோயிங் ஆன் வெரி ஹார்ட். தற்போது இருக்கக்கூடிய இருப்பு, இந்த பதட்டம் மிக கடுமையாக இருப்பதையும் நாம் அவதானிக்க முடிகின்றது. ஈரானுடைய பல்கலைக்கழகத்திலிருந்து மாணவர்கள் எழுதிய லெட்டர் ஊடாக சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. அதை குறித்து அப்துல் ரஹ்மான் அல் மொசாவி நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கான வழிவிடுதலையும் அவர் அறிவித்திருக்கிறார். 17,000 மனித நேரங்களை, அதாவது குறிப்பாக பயன்படுத்துவதற்காக தாங்கள் தேசத்திற்காக பொருளாதாரம், தேசியம், நேஷனுடைய இறையாண்மை காப்பதற்காக 500க்கும் மேற்பட்ட மாணவர்களுடைய கடிதம், அடுத்த தலைமுறைகளுக்கான உருவாக்கம், தொடர்போருக்கு ஈரான் தயாராகி வருவதை பார்க்கிறோம். இஸ்ரேல் எப்பவுமே ரிசர்வ் ஆர்மி இருப்பாங்க. எல்லா செக்டோரியல் இருக்கக்கூடிய பீப்புளும் தே மஸ்ட் இன்வால்வ் த காம்பேக்ட் ஜோன். அதில் இறங்கணும், போரிடணும், போருக்கான யுக்திகளை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையிலே தான் இன்றைக்கு ஈரானுடைய யூனிவர்சிட்டியில இருந்து மாணவர்களுடைய அந்த கடிதாசின் வாலியாக the graduates pledged to contribute over 17,000 person hours a month for war efforts அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு குறிப்பிட்ட நேரம், குறிப்பிட்ட பணிக்காக. அது மட்டும் இல்லாமல் they have also allocated some monthly resources to war time prioritize as per the letter செய்தி வந்திருக்கிறது. அப்போ மூமெண்டா மக்கள் சுயாதீனமாக போருக்குள் வருவதற்கு தயாராகி வருவது நிச்சயமாக இந்த தேசத்தை காக்க வேண்டும் என்ற ஒரு 45 கோடி அளவுக்கான ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு பெரிய தேசம் அது. த ஹிஸ்டோரிக் மொமெண்ட் த வாரியர்ஸ் என்டர் இந்த காம்பேட் ஜோன்லங்கிற செய்தியும் வந்திருக்கிறது. கிராஜுவேட்ஸுடைய லெட்டர்ஸ் மூலம் அக்ராஸ் த மல்டிபிள் டொமைன்ஸ் டு என்டர் ஹிஸ் த பேட்டில் ஃபீல்டு. அப்போ இது கிட்டத்தட்ட இஸ்ரேலில் எல்லோரும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஈரான் இப்பொழுது உருவாக்கி இருக்கிறது. இஸ்ரேல் அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு கிரவுண்ட் இனோவேஷனுக்கு அவர்கள் தயாராக இருப்பதாகவும் தயார்கள் வருது. வெதர் அது சத்தியம் இல்லை, சாத்தியங்கிறது வேற விவகாரம். ஏன்னா 2000 மைலுக்கு அப்பால் ஒரு கிரவுண்ட் இனோவேஷன் தரை தாக்குதலுக்கு சாத்தியம் இல்லை. அது பின்னால் ஒரு தாக்குதலை வேறு ரூபத்தில் வரலாம். இன்றைக்கு ஹிஸ்புல்லாவின் மூலமாக லெபனானிலிருந்து சாத்தியம் இருக்கிறது, பலஸ்தீனத்திலிருந்து சாத்தியம் இருக்கிறது, சிரியாவிலிருந்து சாத்தியம் இருக்கிறது. ஈரானிலிருந்து கிரவுண்ட் இனோவேஷன் சாத்தியம் அல்ல. ஆனாலும் அடுத்த செய்தி, 20,000 மிசைலை இன்னும் சில நாட்களில், சில மாதங்களில், சில வாரங்களில் அவர்கள் எட்டி தொடங்கக்கூடிய அளவிற்கு நெருக்கமாக 20,000த்திற்கும் மேற்பட்ட மிசைல்களை அவர்கள் செய்து விடுவார்கள் என்ற செய்தி உண்மையிலேயே அமெரிக்காவுக்கு நல்ல செய்தி அல்ல. குறிப்பாக இஸ்ரேலுக்கு பதட்டமான செய்தி. ஏனென்று கேட்டால் 40க்கும் மேற்பட்ட லைட் வெயிட் ஏர்கிராஃப்ட்ஸ் அவங்க அட்வான்ஸ்டாக புக் பண்ணியிருக்கிறாங்க. J-10C, அதாவது இந்த லைட் வெயிட் வார்கிராஃப்ட், இது 500 என்டர் த பேட்டில் ஃபீல்டை. இதெல்லாம் என்ன குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈரான் ப்ரொலாங்டு, அதாவது ஒரு நீண்டகால வாருக்கான பணிகளை ப்ரிப்பேர்டு ஆகியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக சொல்கிறது. ஒட்டுமொத்த அரபு நாடுகளிலும் பதட்டம் காணப்படுகிறது. சவுதி அரேபியாவில் குறிப்பாக நீங்கள் நினைத்து கொள்ள போனால் 5 தாட் சிஸ்டத்தை வைத்திருக்கிறார்கள். கத்தரியில் அமெரிக்க நிலைகளின் மீது அதை தாக்கின உடனே சவுதிக்கு அமெரிக்கா 5 தாட் சிஸ்டத்தை, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், தாட் சிஸ்டம் என்னால் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், மிசைலை தடுப்பதற்கு, அதெல்லாம் ஒன்றும் தடுப்பதற்கு சாத்தியமில்லை என்பதை ப்ரூவன் பண்ணி செஞ்சிருக்கிறாங்க இஸ்ரேலில். ஆக சவுதி அரேபியாவில் இது நீக்கப்பட்டிருக்கிறது. இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலுக்கான போரில் முன்னெடுப்புகள், மிசைல் தயாரிப்பு, மற்ற விஷயங்கள்லாம் ஒரு கிரிப்டு பை த பேனிக் அப்படிங்கிற செய்தி யாருக்குன்னா கிங்குக்கு, அங்கே உள்ள முகமது பின் சல்மானுக்கு ஏற்படுத்தியிருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த 20,000 ஈரானிய மிசைல்களின் மூலம் இது ஈரோப்பா நேசத்தை முழுமையாக டார்கெட் செய்திருக்கிறதாக இஸ்ரேல் நேற்று ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. த ஃபயர் பவர் இஸ்ரேல் பிக் கிளைம், உலகின் மிகப்பெரிய மிசைல் ஆர்சனலாக, உலகத்திலே எந்த நாட்டிலும் இல்லாத அளவிற்கு ஒரு பெரிய ஆர்சனல், அதாவது ஆயுத குடோன்களையாக உருவாக்கி இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த அளவிற்கு வலிமையான மிசைல் குடோன்களை சிஜில், அல் ஃபதா, கெரம்சோர் ஃபோன், அது மட்டும் இல்லாமல் கைபர் சேகான்,
இன்னும் 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 பல பல அறிந்தது பல அறியாதது என்கின்ற பல ரூபங்கள்ல அவர்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள். நியூக்ளியர் வெப்பன்ஸை சுமந்து செல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவைகளும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஈரான் ஒரு இரும்பு திரையிடப்பட்ட நாட்டில் நமக்கு தெரிந்தது இவ்வளவுதான், தெரியாதது ஏராளமாக இருக்கலாம். ஏனென்று சொன்னால் 400 கிலோகிராம் என்ரிச் செய்யப்பட்ட மைய தரவிசை செய்யப்பட்ட சென்ட்ரிஃபியூஜ் என்று சொல்லக்கூடிய அவற்றையும் எங்கே இருக்கிறது தெரியவில்லை. இஸ்பஹானில் அடித்தார்கள், ஃபர்தோவில் அடித்தார்கள், நட்டான்ஸ் பகுதியில் அடித்தார்கள். ஆனால் இது எங்கே இருக்கிறது என்பதை யாராலும் அறிய முடியவில்லை. இது ஒரு பெரும் அச்சத்தை அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக ஈரான் உடைய இந்த நடவடிக்கையை கொடுத்து இஸ்ரேலுடைய வெளிவிவகாரத்துறை செய்தித்துறை ஸ்போக்ஸ் பர்சன் மெர்மோஸ்டன் அவர் என்ன சொல்றார்? மெர்மோஸ்டன்னா மிசைல் ரொம்ப வலிமையாக இருக்குது அப்படிங்கிறத அவர் ஒப்புக்கொள்கிறார். இந்த மெர்மோஸ்டன் சொல்லக்கூடிய கருத்து, அதாவது இஸ்ரேலுடைய வெளிவிவகாரத்துறை பேச்சாளர் சொல்கிறார், அவங்கள்ட்ட 1.5 டன் வார்ஹெட்ஸ் இருக்கு, அது ரொம்ப அபாயகரமானது என்று தனது அச்சத்தையும் இஸ்ரேல் தெரிவிக்கிறது. யூரோப்பிய யூனியன் முழுமையாக தாக்குவதற்கு திட்டமிட்டு இதெல்லாம் உருவாக்கப்பட்டு இருப்பதாகவும் இஸ்ரேலுடைய வெளிவிவகாரத்துறை பேச்சாளர் மெர்மோஸ்டன் சொல்லியிருப்பதால் மட்டுமல்லாமல் அவர் தனது அச்சத்தில் இந்த வல்லாதிக்க கடுமையாக தாக்குதல் நடத்தும் ஈரானிய மிசைல்கள் எங்க நாட்டை 15 நிமிஷத்துல அடைஞ்சிரும் என்று இஸ்ரேலை தாக்கி அழிக்கும் என்றும் யூரோ நியூஸ் ஒரு கருத்தை சொல்கின்றது. அவரும் ஒப்புக்கொள்கிறார். அப்ப ஆர்சனல்ல அந்த ஆயுதக்குடோன்ல உலகத்துல எந்த நாடும் இல்லாத அளவிற்கு வலிமையான மிசைல்களை குவித்து மலை போல் வைத்திருக்கிறார்கள். உலகத்தினுடைய மிசைல் சொர்க்கமாக அந்த நாட்டை அவர்கள் ஆக்கியிருக்கிறார்கள். அவரை பொறுத்தவரை சொர்க்கமாக இருக்கலாம், இஸ்ரேலை பொறுத்தவரை அது நரக குழியாகத்தான் பார்க்கப்படும். இதற்கிடையிலே 2 விதம் மெர்மோஸ்டனுடைய 2 ஸ்டேட்மெண்ட் ஹாஸ் பீன் ரிவீல்டு. என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தா, இஸ்ரேலுடைய அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் இந்த மெர்மோஸ்டன் அவர் சொல்றாரு, 2 விவகாரம் எங்கள் நாட்டுக்கு பெரிய அச்சம். ஒன்று நியூக்ளியர் வெப்பன், ஈரானுடைய நியூக்ளியர் வெப்பம், அது தாக்குதல்ல சக்சஸ் இல்லை, எல்லாம் தான் தரைப்பட்டு அழிந்து போனா இவங்க பயப்பட வேண்டியலையே. அப்ப இவர்கள் எதுவும் செய்யல, B2 பாம்பர்ஸின் மூலம் GBU-57 குண்டுகளை போட்டும் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்கிறது ஹி கன்ஃபர்ஸ்ட். அவர் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறார், தங்கள் இயலாமையை ஒப்புக்கொள்கிறார், ஓப்பனா டிஸ்க்ளோஸ்டு டு த மீடியா. 2வது என்ன சொல்றார், ஈரானுடைய அணு ஆயுதங்கள் எங்களுக்கு எப்படி அச்சத்தை ஏற்படுத்துகிறதோ, அணு ஆயுத பரிசோதனைகள் இந்த என்ரிச்மெண்ட் செய்கிற யுரேனியம் எப்படி அச்சத்தை ஏற்படுத்துகிறதோ, அதே போன்று அவர்கள் ஆர்சனல்ல இருக்கக்கூட மேனுஃபேக்சரிங் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய வேகமாக பலிஸ்டிக்ஸ் ஹைப்பர்சோனிக் எங்களை தூங்க விடாம ஆக்குது அப்படிங்கிறத இந்த 2 த்ரெட்டனும் இஸ்ரேலுக்கு இருக்கிறதாக அவர் மெர்மோஸ்டன் தன் கருத்தை வச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லாம மெர்மோஸ்டன் 2வது அடிஷனல் சொல்றாரு, இது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்கேல் அண்ட் டு பிகம் த நம்பர் 1 பாலிஸ்டிக் மிசைல் ப்ரொடியூஸ்ட் இன் த வார்க் அப்படிங்கிறத அவர் சொல்றார். ஆனா ஒப்புக்கொள்கிறார். இதெல்லாம் அவர்கள் பெரிய ஒரு சொல்ல முடியாத அளவிற்கு, ஆனா நிறைய விஷயங்கள் ஈரானில் இருந்து இவர்கள் எடுக்க முடியாத அளவிற்கு மலைகளுக்கு கீழ் குடைந்து வைத்திருக்கிறார்கள். மனிதர்கள் செல்ல முடியாத அளவிற்கு அவர்களுடைய நாடு அந்த மாதிரி ஒரு ஜியோகிராபிக்கல் பூகோளவியல் அடிப்படை மலைகளும் காடுகளும் ஆறுகளும் கடல் சார்ந்த பகுதிகளால் இவர்களால் அறிந்து கொள்ள முடியாது. என்னதான் சேட்டலைட் பிக்சரா இருந்தாலும் லோக்கல்ல இருந்து ஒருத்தர் சொல்லாத வரைக்கும் அது சரியா வராது. 2வது, இந்த நியூக்ளியர் மிசைல் அவர்கள் கைவிடுவதற்கான வாய்ப்பில்லை. மத்திய இஸ்ரேல் டெல் அவீவ் ஏற்கனவே காலியாக்கப்பட்டதும் நாம் இப்போது நினைவுபடுத்த வேண்டிய உள்ளது. இதுக்கு இடையில அடுத்த பதட்டத்தை அமெரிக்காவுக்கு ஏற்படுத்துகிறது. என்னன்னு கேட்டியா, இந்த மத்திய தரைக்கடல்ல தி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹொர்முஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஹொர்முஸ் சுருக்கமான குறுகல் பாதை 33 கிலோமீட்டர், ஒரு பக்கம் பெர்ஷியன் கல்ஃப், மற்றொரு பக்கம் ஓமன் கல்ஃப், இந்த 2க்கு இடையில அவர்கள் அதை லாக்அப் செய்துட்டா, அதை இழுத்து மூடிட்டனா உலகம் ஸ்தம்பித்து போகும். ஆனால் அமெரிக்காவினுடைய நாளேடு என்ன சொல்கிறது என்று சொன்னால், அநேகமாக ஃபோர்ப்ஸ் நாளிதழ் என்று நினைக்கிற நிறைய நாளிதழ்கள் அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. இருந்தாலும் ஈரானின் கைவசம் அங்கே பலவிதமான இழுத்து சாத்தப்பட்டால்
அந்த ஹர்முஸ் ஸ்ட்ரைட்ல என்று சொல்லக்கூடிய அந்த சுருக்கமான 33 கிலோமீட்டர், ஒரு பக்கம் பெர்ஷியன் கல்ஃப், மற்றொரு பக்கம் ஓமன், இந்த 33 கிலோமீட்டர் இருக்கிற குறுக்கலான கடல்வழி பாதை அழித்தால் உலகம் காலி. எங்கே எப்படி காலியாகும்? எல்லாவித ஆயில்களும் கதை முடிந்துவிடும். சவுதி, குவைத், இஸ்ரேல், ஈரான், யுனைடெட் அரப் எமிரேட்ஸுடைய 30 விழுக்காடான இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆயில் சிஸ்டம், நேச்சுரல் கேஸ், கார்கோஸ், 27 குளோபல் எல்என்ஜி எல்லாத்தினுடைய பாதையாகவும் இந்த ஹர்முஸ் இருக்கிறது. 20% ஒட்டுமொத்த சர்வதேச கடல் மூலமாக பெட்ரோலியம் ஷிப்மெண்ட்ஸ் மூவ் தேர். கடல் பாதை ஹர்முஸ், ஸ்ட்ரைட்ஸ் ஆஃப் ஹர்முஸ், த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹர்முஸ் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவினுடைய நேவி 5th ஃப்ளீட்ஸ் பஹ்ரைன், இதையும் நாம் கடற்படை சார்ந்த ஒரு கப்பல்கள் இந்த வழியாக பயணிக்கிறதும் அவர்களுக்கும் பலவிதமான ஆபத்துக்கள். அதை மட்டும் இல்லாமல் ரெட்சியில் 5.1 மில்லியன் ஈஸ்ட் வெஸ்டாக சொந்து கொண்டிருக்கிறது. கேஸ் லைன், பைப் லைன் எல்லாமே ரெட்சியினுடைய ஆதிக்கம் யார் கையில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆகவே இந்த சூழலிலும் இன்றைக்கு அச்சத்தால் பயந்து கொண்டிருக்கிறார்கள் அரபுகளுடைய எஜமானர்களான அமெரிக்கா. ஆனால் இங்கே நமக்கான கேள்வி, இத்தனை நடந்தப்புறம் இந்த ஒரு தனி மனிதனை அவர்கள் ஏன் கட்டுப்படுத்தவில்லை? அதான் மிக முக்கியம். அது மட்டும் இல்லாமல் அபுதாபியினுடைய ஃபுஜாரியா பைப் லைனும் ஒரு நாள் ஒன்றுக்கு 1.5 மில்லியன் 1.5 மில்லியன் பெர் டே அவர்கள் சப்ளை ஆகிறது. அது அல்லாமல் 1.3 மில்லியன் 1.5 கோடி அல்லது 1.3 1 அந்த லட்சத்தில் சீனாவிற்கு பெருமையான ஆயில்களை இங்கிருந்து தான் அனுப்புகிறார்கள். அப்ப சீனாவும் கண்டிப்பாக பாதிக்கப்படும். அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும். சர்வதேச அளவிலான வர்த்தகம் 20 விழுக்காடு அடிபட்டு போகும். யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் எல்லா நாடுகளுமே பாதிக்கப்படும். ஆகவே இதை இழுத்து மூடுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை போப்ஸ் தெரிவிக்கிறது. அடுத்து, ட்ரம்ப் பிளான்ஸ் நியூக்ளியர் டாக் வித் ஈரான். ஆனால் அவர் இப்போ இதெல்லாம் யோசனை பண்ணி மறுபடியும் காலில் விழுறான். சாட்சி காலில் விழுவதை விட சண்டைக்காரின் காலில் விழுவது மேல் என்று ட்ரம்ப் ஒரு கோமாளித்தனமான அரசியலை நடத்துகிறார். பேச்சுவார்த்தை நடக்கிறது. எவ்வளவு பைத்தியக்காரத்தனம் என்று பாருங்கள். பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. 5 முறை பேச்சுவார்த்தை நடந்து 6வது முறை பாசிபிலிட்டியான சம் சிக்னல்ஸ் கெட்டிங் சம் சிக்னல்ஸ், அது நடக்கலாம், நடக்காமல் இருக்கலாம். இவரையெல்லாம் மீறி நெத்தானியாகு ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறார். அந்த தாக்குதலில் எடுத்தது என்ன? ஏராளமான சேதங்கள், 75 லட்சம் கோடி, 3 ட்ரில்லியன் செக்கேல்களை அவர்கள் இழந்திருக்கிறார்கள். அதாவது கொஞ்சம் கொஞ்சம் வந்தாலும் ஒட்டுமொத்தமாக தேசம் உருவாக்குவதற்கு ஏராளமான செக்கல்களை இஸ்ரேல் செய்ய வேண்டும். 2000க்கும் மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். பல நூற்றுக்கணக்கானவர்கள் ஊனமுற்றவர்களாக மாறியிருக்கிறார்கள் என்றெல்லாம் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அது இஸ்ரேல் அது எதுவுமே சொல்லலை. ஈரான் ஓப்பனாக 950 4700 படுகாயம் என்று அறிவித்த பிறகும் இஸ்ரேல் அறிவிப்பில்லை. ஈரானும் பெரும் சேதாரத்தை சந்தித்திருக்கிறது. ஆக ஈரானை பரசிகர்களுடைய வரலாற்றை பார்க்கின்ற போது இந்த போர் தற்போது தவிர்க்க முடியாது. நாம் பேசிக்கொண்டிருக்கிற இன்று கூட தாக்குதல் நடக்கலாம், நாளை நடக்கலாம், நாளை நடக்கலாம். இதற்கிடையில அமெரிக்கா ஏன் இந்த பேச்சுவார்த்தை என்று சொன்னால், மத்திய தரைக்கடல் பகுதியிலும் கல்ஃப் ஆஃப் இந்த பாரசீக வளைகுடா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹெர்முஸ், இந்த ஹெர்முஸ் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹெர்முஸ்ல கடல் ஆழத்தில் கன்னி வெடிகளை புதைத்து வைக்க போவதாக செய்திகள் வந்திருக்கிறது. இது ஒரு பெரிய அபாயகரமான செய்தியாக பார்க்கப்படுகிறது. இதனால் கப்பல்கள் தூள் தூளாக மாறிவிடும். எப்படின்னு சொன்னா, அது பல தொழில்நுட்பங்களை அவர்கள் கையாண்டு இருக்கும் காரணத்தால் தான் கடல் கன்னிவெடிகளின் மூலமாக தாக்குதலை நடத்தக்கூடிய அபாயகரம் நடக்கிறது. இந்த கடல் கன்னிவெடிகள் எங்கு நடந்தது என்று சொன்னால், சமீபமாக சர்வதேச நிகழ்வுகளை பார்ப்பவர்களுக்கு தெரியும், உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கு இடையில ஒரு போர் வலுவான நிலையத்தில் இந்த கன்னிவெடிகள் நீர்நிலைகளில், அது கடலிலே நினைக்கிறேன், புதைக்கப்பட்டு மிக கொடூரமான சேதம் ஏற்படுத்தியது. ஆக இது பெரும் அபாயகரமான விவகாரம்.
இப்பொழுது அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அவர்களிடத்திலே கெஞ்சுகிறார்கள். ஆனால் ஈரானோ மறுத்திருக்கிறது. என்ன மறுத்திருக்கிறார்கள்? நீ நம்பிக்கை இல்லாதவன், உன்னிடத்திலே பேசுவதற்கு எந்த அழகும் எங்களுக்கு இல்லை. தற்போது ஈரான் தயக்கத்திற்கு மறுப்பும் காரணம் அமெரிக்கா செய்த பெரும் துரோகம். அமெரிக்காவுடைய அதிபர் கைகொட்டி சிரித்தான். ஆரம்ப கட்டத்தில் அவர் என்ன சொன்னார்? அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இங்கே தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கும் போது முதலிலே 20க்கு மேற்பட்ட இராணுவ வீரர்கள், கமாண்டர்ஸ்கள், நியூக்ளியர் சயின்டிஸ்டுகள்லாம் கொல்லப்பட்டு விட்டார்கள் ஐயோ என்று சொன்னபோது வெல்டன் என்று கைகுட்டி சிரித்தார். மறு தாக்குதல் நடத்தவுடன் அவர் மௌனியாக போனார். இப்படிப்பட்ட சுயபுத்தி இல்லாத ஒரு உலக தலைவரை எப்படி நம்புவது என்ற கேள்வியும் அவர்கள் வேறு விதமாக எழுப்பியிருக்கிறார்கள். முதலில் டிப்ளமேசியாகத்தான் நடப்போம் என உறுதி தர வேண்டும். ஈரான் என்ன சொல்கிறது? டிப்ளமேசி தான் எங்களுக்கு முக்கியம். போர் பேச்சு நடந்தாலும் நடக்காவிட்டாலும் போர் தாக்குதல் நடத்த மாட்டேன் என்ற உறுதியை நீங்கள் தர வேண்டும் இந்த விவகாரத்தில். எனவே அந்த கேரண்டி இருந்தா மட்டும்தான், டிப்ளமேசி கேரண்டி இருந்தா மட்டும்தான் பேச்சுவார்த்தைக்கு தயாராக முடியும். நாங்கள் 5 முறை மோரல் கோடை ஸ்கிப் ஆகல, ரொம்ப தெளிவாக இருந்தோம். ஆனால் அமெரிக்காவும் யூத சியோனிச வித்தைகளும் மாறி இருக்கிறார்கள் என்று அவர்கள் சொல்வது ஒரு நியாயமான காரணம். இதற்கு இடையில 40 பேர் கொலை செய்யப்பட்டார்கள் அல்லது கண்டம் துண்டமாக உடல் சிதறி இருக்கிறது. எங்க தெரியுமா? வடக்கு காசாவில், கான்யூனிஸ் பகுதிகளிலையும் இன்னும் பல இடங்கள்லையும் மொத்தமாக எடுத்துக்கிடுங்க. ஆம்புஸ் தாக்குதலை அல் கசாம் பிரிகேட்ஸ் தாக்குதல் நடத்தி இளம் வீரர்கள் பலர் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட சம்பவம் காசாவில் நடந்திருக்கிறது. பிணக்குவியல்கள் நடந்திருக்கிறது. ஆம்புஸ் தாக்குதல்கள், அந்த ஆம்புஸ் தாக்குதல மெக்கோவா வெர்ஷன் 3 தரைமட்டமாக இருக்கிறது. பதுங்கு குழிகளில் உள்ளே வர சொல்லி அடித்திருக்கிறார்கள். யாசின் 105 இந்த அட்டாக் நடந்திருக்கிறது என்ற செய்தியும் இஸ்ரேலுக்கு நல்ல செய்தி அல்ல. இஸ்ரேல் அநேகமாக அழிந்து போகலாம். ஏனென்றால் இதற்கு ஒரே தீர்வு என்றால் பெஞ்சமின் நெத்தன்யாகு இந்த நாட்டில் இருந்து பதவியிலிருந்து அவர் இறங்காத வரைக்கும் சமாதானம் வராது. ஏனென்று கேட்டால் இஸ்ரேல் பெரும் கடன்களையும் சமாளிக்க வேண்டியிருக்கிறது, நாட்டை மறு உருவாக்கம் செய்ய வேண்டியிருக்கிறது, உயிரிழப்புகளுக்கு காம்பன்சேஷன், அதாவது அவங்களுக்கு இழப்பீட்டு தொகையை அவர்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஆர்சனல் எல்லாவற்றையும் அவர்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. அமெரிக்காவுக்கு கடன் இருக்கிறது. அவருடைய நாட்டுடைய மிக பொருளாதார வலிமை உள்ள இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் அது நிறந்து போச்சு. ஏர்போர்ட்ஸ் எதுவுமே போகலை, வருமானம் வரவில்லை. இப்பொழுது ஒரு பெரிய ஆயுத தயாரிப்பாளராக மத்திய கிழக்கில் ஆர்டர்களை பெறக்கூடிய அளவிற்கு ஈரான் மாறிவிட்டது. அப்போ ஆயுத தளவாடங்களுக்கும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாம் இஸ்ரேலுடைய மாற்றி கொண்டு வந்த அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ். அது மட்டும் இல்லாமல் சுற்றுலா பயணிகள் கொலாப்ஸ், அக்ரிகல்ச்சர் எதுவும் இல்லை, ட்ரேடிங் எதுவுமே கிடையாது. ஹைஃபா ஃபோர்ட்டு நாசமாயிட்டு, ரிஃபைனரியும் இல்லை. அதெல்லாம் சரி செய்வதற்கு, குர்டினைஸ் பண்ணி மேலாங்கி வருவதற்கு இட்ஸ் டேக்ஸ் மோர் 3-4 months, அக்டோபர் செப்டம்பர். அப்போ ஒரு நாடு அழிவதற்கு எல்லாம் போர்ட் இல்லை, பயணிகள் இல்லை, ஆயுத எக்ஸ்போர்ட் இல்லை, இம்போர்ட் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ அந்த நாடு அழியுமா இல்லையா? ஆக அழிவுக்குத்தான் பெஞ்சமின் நெத்தன்யாகு இருந்திருக்கிறார். ஆனால் அங்குள்ள மக்கள் கிட்டத்தட்ட 2.3 மில்லியன் மக்கள் அங்கிருந்து டிஸ்பிளேஸ் ஆயிட்டாங்க. அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய தீவுக்கு சென்று அங்கிருந்து வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சி செய்வதாகவும், டுவல் சிட்டிசன் நிறைய பேர் போயிட்டாங்க. ஏற்கனவே வடக்கு பகுதியிலிருந்து கோலான் குண்டுகளிலிருந்து நாட்டின் உள்ளே சென்றார்கள். இப்போ இப்படிப்பட்ட ஒரு அழிவான ஒரு தலைவன் ஒரு தேசத்திற்கு வந்தது அவர்களுடைய துரதிர்ஷ்டம்தான். எப்படி நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.